வணக்க நண்பர்களே, டாக்டர் மகாலிங்கம். இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றது ஒரு கில்லிங்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரீசெண்டா ஒரு நண்பர் வந்திருந்தாரு. அவருக்கு என்ன தொந்தரவுன்னு பார்த்தீங்கன்னா, விறைப்புத்தன்மை குறைபாடுக்காக அவராவே என்ன பண்ணியிருக்காரு, எந்த டாக்டரையும் கன்சல்ட் பண்ணாம சில மாத்திரை மருந்துகள், சில மூலிகை மருந்துகள் எல்லாமே மெடிக்கல்ல வாங்கி பயன்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேல எடுத்துக்க போகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு விறைப்புத்தன்மை கிடைச்சிருக்கு. தென் இன்டர்கோர்ஸ் டைம் அதிகமாயிருக்கு. தாம்பத்தியம் அந்த நேரமும் அதிகமாயிருக்கு. ஆனா, அதற்கு அடுத்து அந்த மருந்துகள் அவர் பயன்படுத்துற நிப்பாட்டின பின்னாடி அவருக்கு முழுவதும் விறைப்புத்தன்மை குறைந்த மாதிரி ரொம்ப தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ரொம்ப மன உளைச்சலோட வந்தாரு. அந்த மாதிரியான செயற்கை விறைப்புத்தன்மைக்கு நீங்க அடிக்டட் ஆயிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட இயற்கை விறைப்புத்தன்மையை நீங்க உணரவே முடியாது. செயற்கை விறைப்புத்தன்மை என்பது என்னைக்குமே ஒரு ஆபத்தான விஷயம் தான். அதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு உண்மையிலே விறைப்புத்தன்மை குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். விறைப்புத்தன்மை குறைபாடு இருந்ததுன்னா, அருகில் உள்ள உங்க குடும்ப மருத்துவரை அணுகி அதுக்கான பரிசோதனைகளை செஞ்சு அதை நிவர்த்தி பண்ண பாருங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, விறைப்புத்தன்மை குறைபாடுக்கு இன்றைய காலகட்டத்தில ஹார்மோனல் ப்ராப்ளத்தினால வருதா? இல்ல ரத்த நாளங்கள்ல பாதிப்புனால வருதா? இல்ல நரம்பு கோளாறுனால வருதா? இல்ல சில வாழ்வியல் நோய்கள், சர்க்கரை நோய்கள், ரத்த கொதிப்பு, இருதயம் சார்ந்த நோய்கள், சிலருக்கு உடல் பருமன் அதிகமாகறதுனால, சில வாழ்வியல் பழக்கங்களான ஸ்மோக்கிங் பண்றது, ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிறது, பாக்கு, புகையிலை பயன்படுத்துறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது, ரொம்ப நைட் ஷிஃப்ட் பார்க்குறது, ஒழுங்கா தூங்காத நிலை ஏற்படும்போது கூட இந்த மாதிரியான ஆண்மை குறைபாட விறைப்புத்தன்மை குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க சரி பண்றதுக்கான முறையான மருத்துவ அறிவுரைப்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டெக்னிக் நெறைய இருக்கு. அத நீங்க பயன்படுத்துங்க. நம்ம சித்த மருத்துவத்துல நெறைய பயிற்சிகள், நெறைய இது சார்ந்து நெறைய வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆண்மை குறைவு வர்ற மாரி இருக்கு அப்டின்னா, உங்க மருத்துவரின் அறிவுரைப்படி நீங்க அத ஃபாலோ பண்ணாலே சரியாகலாம். இயற்கை முறையில நம்ம அத சரி பண்ணலாம்னா, சரிவிகித உணவு முதல்ல. நார்மலா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல நெறைய கீரை, காய்கறிகள் எடுத்துக்கங்க. அதுலயும் சித்த மருத்துவத்துல ஆண்மைய படுத்துற மாரி, விறைப்புத்தன்மை அதிகப்படுத்துற மாரி சில கீரை வகைலாம் இருக்கு. அத நீங்க பயன்படுத்தலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாளிக்கீரை, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை இந்த மாதிரியான கீரைகள் எல்லாமே நீங்க நார்மலா ஒரு 48 டேஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நெய் சேர்த்து வறுத்து ஏதோ ஒரு கீரை மட்டும் நீங்க டெய்லியுமே நீங்க ஒரு 48 டேஸ் எடுத்துக்கலாம். உங்களோட விறைப்புத்தன்மை அதிகப்படுத்த இது உதவியா இருக்கும். அதை தாண்டி தினமுமே எக்ஸர்சைஸ் பண்ணணும். எக்ஸர்சைஸ் ஒரு 45 நிமிஷமாவது ஒரு சின்ன நடைப்பயிற்சி பண்ணுங்க. மூச்சு பயிற்சி பண்ணுங்க. சில யோகாசனங்கள் சிம்பிளா சொல்லப்போனா, வஜ்ராசனம்லாம் நீங்க தாராளமா பண்ணலாம். அதற்கடுத்து பத்மாசனம் இந்த மாதிரியான யோகாசனங்கள்லாம் பண்ணுங்க. ரொம்ப எக்ஸலன்ட்டா நம்மளோட பாடி மைண்ட் கண்ட்ரோல் ஆகும். நம்மளோட பிரெயின்ல உள்ள பிரெயின் கெமிக்கல நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். உடல் எப்பயுமே புத்துணர்ச்சியா இருக்கக்கூடிய ஹாப்பி ஹார்மோன செக்ரீட் பண்ணுது இந்த யோகாசனங்கள். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் முக்கியம். நேரம் தவறி சாப்பிடுறது, நேரம் தவறி தூங்குறது, பேக்டு ஃபுட் நெறைய சாப்பிடுறது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால இன்னும் அதிகப்படுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் குறைச்சுக்கங்க. அதற்கடுத்து நல்லா தூங்குங்க. 8 மணி நேரம் மினிமம் தூங்கணும். அதுக்கான தொந்தரவுல இருந்தா மருத்துவர் அணுகி அதுக்கான சிகிச்சையும் நீங்க எடுத்துக்கலாம். அதற்கடுத்து செயற்கை விறைப்புத்தன்மைங்கிற அந்த மோகத்துல போய் சிக்கிறாதீங்க. செயற்கையா நீங்க என்ன மாதிரியான மாத்திரை மருந்து சாப்பிட்டு உங்களுக்கு விறைப்புத்தன்மை வந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. இயற்கை விறைப்புத்தன்மை எப்படி நம்ம அதிகப்படுத்தலாம்? அந்த இயற்கை விறைப்புத்தன்மையிலிருந்து எப்படி நம்மளுடைய அந்த தாம்பத்திய சுகத்தை அனுபவித்து அந்த வாழ்க்கையை நம்ம கொண்டு போலாங்கிறது தான் அ சரியான தீர்வா இருக்குமே ஒழிய, நீங்க செயற்கையா பண்றது எதுவுமே தீர்வாகாது. ஸோ இந்த முறைகள நீங்க பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே!